வணக்கம். நம்முடைய சேனலில் வந்து மொவாவி வீடியோ எடிட்டர் வந்து வீடியோ வந்து போடலாம்னு இருக்கிறேன். ஸோ அதோட ஃபஸ்ட்டு வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மொவாவி வீடியோ எடிட்டருடைய இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்துருவோம். என்னென்ன யூஸ் ஆகுது, ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் தேவைப்படுதுங்கிறத மட்டும் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன். அது வந்து இன்னைய வீடியோவாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கான் வந்து ஆல் பட்டன் மதிக்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து அப்லோட் செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதிகம் பேச வேண்டாம், டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதிகம் பேச வேண்டியதில்லை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எம்வி எடிட்டருடைய மொவாவி வீடியோ எடிட்டருடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து அதிக சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இருக்கிறதுல ஈஸியான எடிட்டர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து மொவாவி வீடியோ எடிட்டர் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு 200 MBக்குள்ளே தான் வரும் செட்டப் ஃபைல் வந்து. நான் யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷன் வந்து என்ன வெர்ஷன் அப்படின்னா வந்து அபவுட் 2023ங்கிற வெர்ஷன் 23.3 இந்த பாருங்கள் இருக்குது. 23.3.0 நான் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபைல்ஸ் மெனுஸ் இது வந்து நமக்கு வந்து இதில் வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து எடிட் பண்ணும்போது தேவைப்படாது. நமக்கு தேவைப்படக்கூடிய ஏரியா எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏரியா தான் நமக்கு வந்து தேவைப்படும். முழுக்க எல்லா டூல்ஸும் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இது எதுக்குன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஃபைல்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வந்து ஒத்து வரும் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக வரும் அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து வீடியோ, ஆடியோ, இமேஜ் இந்த 3 ஆப்ஷனுமே வந்து செட்டப்புக்கு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபைல்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஆட் ஃபோல்டர்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் ஃபைல்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சொன்னால் இது மட்டும் இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸை வந்து நம்மளால் வந்து ட்ராக் பண்ண முடியும். அவ்வளோதான். க்ளோஸ் கொடுத்துருவோம், ரிமூவ். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து டைம் லைன். நம்ம வந்து எதெல்லாம் எடிட் பண்ண போகிறோமோ உதாரணத்துக்கு இந்த காட்டுறேன். இதை வந்து அப்படியே கிளிக் பண்ண வாக்கில் இழுத்தாந்து கொண்டாந்து அப்படி வைங்க. வீடியோ ட்ராக்கில் வைங்க. வீடியோ ட்ராக் வந்துருச்சு. ஒரு வீடியோக்குள்ளே இருக்கிற ஆடியோவே அதுவே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டாந்து இங்கே வச்சிடும். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஆடியோ ட்ராக். இந்த ட்ராக் பேர் டைட்டில்ஸ் ட்ராக். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் இருக்குது அப்படின்னா வந்து கூடுதலாக ஒரு ட்ராக்கை வந்து உருவாக்குறதுக்கு என்னென்ன ட்ராக்னா வீடியோ ட்ராக், ஆடியோ ட்ராக், டைட்டில் ட்ராக் இந்த 3 ட்ராக்கையும் வந்து கூடுதலாக வந்து கொண்டு போகிறதுக்கு பயன்படுறது தான் இந்த பட்டன். அடுத்து இந்த ஏரியா பாருங்கள். இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து பிளேயர், மொவாவி வீடியோ பிளேயர். இது வந்து இதில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் வந்து இது வந்து ப்ளே பட்டன். இது வந்து இந்த பட்டன் பேர் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரேம். ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து இழுக்கக்கூடியது. இது வந்து 16:9 அப்படிங்கிறது வந்து ரெசல்யூஷன். இந்த ரெசல்யூஷனில் தான் அது நம்ம பண்ணக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரிவ்யூ, அன்பின் பிளேயர், ஹை ரெசல்யூஷன் ப்ரிவ்யூ அப்படிங்கிறத வந்து காட்டும். நமக்கு இது வேண்டியதில்லை. இது வந்து நமக்கு வந்து இந்த ஏரியா வந்து அந்தளவுக்கு வேண்டியது கிடையாது. ஸோ நமக்கு வந்து தேவைப்படுறது எல்லாமே இதுதான், இந்த ஏரியா தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடியோ வந்து வந்துருச்சு. நமக்கு கூடுதலாக ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னா வந்து இந்த பட்டன் இருக்குது பார்த்திங்களா. இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஆட் மீடியா ஃபைல்ஸ்னு வந்துடும். ஆட் மியூசிக், ஆட் ஃபோல்டர் வந்துடும். இதை வந்து திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கிட்டுருவோம், ரிமூவ். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஸ்கேல் அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா. இதுக்கு பேர் வந்து இந்த பட்டனுக்கு பேர் வந்து ஸ்கேல். ஸ்கேலை வந்து குறைக்கிறது, ஸ்கேலை வந்து அதிகப்படுத்துறது. இந்த பாருங்கள், டைம் லைனை வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதாவது ட்ராக்கோட நிமிஷத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இங்கே பாருங்கள், காட்டுறேன். இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணால்
ட்ராக் வந்து க்ளோஸ் ஆகிட்டே வரும். அதாவது எப்படி வரும்னா வந்து சின்னதாகிட்டே வரும். டைம் லைன் வந்து என்ன ஆகும்னா சின்னதாக வரும். நம்ம எல்லா ஆடியோ வீடியோ டைட்டில்ஸ் இது எல்லாம் வந்து எடிட் பண்ணதுக்கு பிறகு ஒரு வீடியோவாக எடிட் பண்ணதுக்கு பிறகு இது எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதை வந்து நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாருங்க டெலிட் பண்ண வந்துருச்சா, டெலிட் கொடுத்துக்கலாம். டெலிட் கொடுத்தோம்னா டெலிட் ஆகிரும். கீபோர்ட்லேருந்து டெலிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இமேஜை வந்து வீடியோவாவோ அல்லது ஆடியோவாவோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அது செஞ்சு காட்டுறேன். ஆட் ஃபைல்ஸில் போயிட்டு பிக்சர்ஸ் இமேஜ், நான் ஒரு இமேஜை தான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கிறேங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்களா, ஜேபிஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வீடியோ கிடையாது, ஒரே ஒரு இமேஜ். ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜை ட்ராக் பண்ணி இப்படி கொண்டாந்து வைப்போம். ட்ராக் பண்ணி வச்சாச்சு. டோன்ட் சேஞ்ச் அப்படின்னு கொடுங்க. இது வந்து எந்த இதில் வரும்னா 1:1ங்கிற விகிதத்தில் வந்து வரும். டோன்ட் சேஞ்ச் கொடுத்துருங்க. ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட் ஃபைல்ஸ், செலக்ட் ஆல் ஃபைல்ஸ்னு வரும். நம்ம வந்து ஆட் ஃபைல்ஸ் கொடுத்து புதுசாக ஒரு ஃபைல்ஸை வந்து நம்மளால் வந்து மியூசிக் டேன்சர்ஸ்னு ஓப்பன், இதையும் ட்ராக் பண்ணி போட்டுறோம். ஓகேங்களா. ஸ்கேலில் வந்து குறைச்சிரும். டைம் லைன் ஸ்கேலை வந்து குறைப்போம். குறைச்சாச்சு. ஸோ இதே ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா வந்து 2 தடவை கொண்ட அம்புக்குறி வந்து வரும். இதை இழுத்திங்க அப்படின்னா வந்து நம்மளால் ஒரு இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ண முடியும். சரிங்களா. கொடுத்துட்டு நான் இதில் வந்து எதுவுமே நான் சேஞ்ச் பண்ண போகல. இதில் வந்து இந்த இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்கோ வந்து ஆட் பண்ண போனேன். எக்கோவை ஆட் பண்ணுறதுக்கு இந்த பார்த்திங்கன்னா நான் மெனு பட்டன் பார்த்திங்கன்னா மோர் டூல்ஸ் இருக்குது பேர் வந்து. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆடியோ எஃபெக்ட் இல்லை எக்கோ. இல்லை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் கிளிப்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆடியோ ட்ராக்கில் வந்து சேரக்கூடிய எஃபெக்ட்ஸ் வந்து சேர்ந்துடும். அவ்வளோதான். கடைசியில் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நியூ ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவையான டைட்டில் நீங்கள் வந்து எந்த டைட்டிலில் வந்து வீடியோ போட போகிறீங்களோ அந்த டைட்டில் டைப் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்படின்னா வந்து how to convert image to video converter. how to convert image to video. இது போதுமான கொடுத்துட்டு சேவ் டு உங்களுடைய ப்ராஜெக்டை வந்து எங்கே வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அதுவே வந்து டிஃபால்ட்டாக ஒரு டெசிஷன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இடத்த வந்து லொக்கேஷனை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். குவாலிட்டி பார்த்திங்கன்னா ட்ராப்டு குட் ஹைன்னு இருக்குது. இந்த 4K லெவலில் வரணும் அப்படின்னா வந்து இந்த ஹை கொடுத்துருக்குங்க. எனக்கு வந்து 4K 8K லெவலில் வரணும் அப்படின்னா வந்து அந்த ஹைன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து 4K லெவலில் போதுமானது. குட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 190/20 1080 லெவலுக்கு எனக்கு இருந்தால் போதுமானது. இந்த அட்வான்ஸ்டு அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் பாருங்கள் ரெசல்யூஷன் சொல்லிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த இது பார்த்திங்கன்னா வந்து யூடியூப் லெவலுக்கானது. எனக்கு வந்து 4K லெவலில் இருந்தால் போதுமானா இதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. அப்படியே ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ப்ராஜெக்ட் வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
ஓப்பன் அவுட்புட் ஃபோல்டர் இதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து எந்த லொக்கேஷனில் வந்து இமேஜ் டு வீடியோ வந்து எங்கே வந்து கன்வெர்ட் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷனை காட்டும். நான் வந்து ஓகே கொடுத்து காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை வந்து வீடியோவாக கன்வெர்ட் ஆகிருச்சு. சைஸ் வந்து 74.8 MB 74 MB 2 நிமிஷம் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, அவ்வளோதான். நல்லாவே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.